ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புதினா கீரை பொடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, பித்தத்தை குறைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நேற்று புதினாவை அலம்பி நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு, இப்போ நிறைய புதினா கிடைக்கும். இது போல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எல்லா சீசன்லேயும், மழை சீசனில் புதினா ரொம்ப கிடைக்காது. அப்போயும் நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் வரும். டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது போட்டு இருக்கும். இப்போ இது புதினா நல்லா அலம்பி காய வச்சு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டோம்னா பச்சை மாறாமல் புதினா மட்டும் எடுக்க முடியாது. இப்படி ஓரளவு பலன்னு இருக்குது பாருங்கள். சத்தம் கேட்குதா? மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பலன்னு முதல் நாளுக்கு உலர்த்திட்டோம்னா உள்ளேயே ஃபேன் காற்றுல நல்லா இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வறுத்து இந்த மாதிரி வர அளவு க்ரீன் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மிளகாய், நம்ம பொடிக்கு நுணுக்கிற எத்தனை பொருளும் வச்சுக்கலாம். மிளகாய் கொஞ்சம் 2 மிளகாய் போட்டுக்கலாம். சில பேர் மிளகு போட்டுப்பாங்க. அது நமக்கு அப்படி ஒன்றும் இதாக இருக்காது. மிளகு நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்காது. நமக்கு சில பேருக்கு பிடிக்காது. இந்த மிளகு பிடிக்கலாம், இந்த இதில் மிளகு போடும்போது பிடிக்காது. 2 மிளகாய், வரமிளகாய் 2, கடலைப்பருப்பு, பெருங்காயம் வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருங்காயத்தோட டாமினேஷன் இந்த பொடியோட ஸ்மெல்லை கெடுத்துரும். அதனால் நான் சில பொடிகளுக்கு போடுறதில்ல. முருங்கைக்கீரை பொடி, புதினா கீரை, பொன்னாங்கண்ணி கீரை பொடி, கருவேப்பிலை பொடிக்கெல்லாம் நான் ரொம்ப போடுறதில்ல. ஏன்னா பெருங்காய டாமினேஷன் அதுக்கு எடுத்துருங்க. இது போட்டுக்கலாம். இதில் கடலைப்பருப்பு கூட சேர்க்க வேண்டியதில்லை. கேஸ் ப்ராப்ளம் வரும்பாங்க சில பேர். உளுத்தம்பருப்பு, மிளகாய், உப்பு, இது போதும். இதை நல்ல மிதமான தீயில் வறுத்து இதில் போட்டுக்கலாம் கலந்து. நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருப்பேன். எல்லாம் இட்லி பொடி மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். பாருங்கள், காமிக்கிறேன். இதை நான் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இது இருக்குது பாருங்கள், இட்லி பொடி மாதிரி. நான் மிளகாய், உளுத்தம்பருப்பு, உப்பு இது மட்டும் போட்டு இது மாதிரி பொடி பண்ணியிருப்பேன். இந்த பொடியை என்ன செய்வேன், இதை நல்லா பொடி பண்ணி இந்த பொடியோட சேர்த்து போட்டுப்பேன். எல்லா பொடியும் அதே மாதிரி தான். இந்த பொடியோடு போட்டு அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இதே மெத்தடில் தான் நான் பாருங்கள், பொன்னாங்கண்ணி கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுப்பேன், குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்குறது. இது முருங்கைக்கீரை பொடி. இதுக்கும் எல்லாத்துக்குமே நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கிட்டு நான் சாதத்தில் போட்டு, கொஞ்சம் சுடு சாதத்தில் போட்டு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சி சாப்பிட்றோம். உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களும் இருக்காங்க, உப்பு சேர்க்காத வடிக்கிறவங்களும் இருக்காங்க. உப்பு சேர்க்காத வடித்தா நீங்கள் தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே நல்லது, உடம்புக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது, நல்ல புத்துணர்ச்சி தரும். இப்போல்லாம் ரொம்ப சாப்பாடெல்லாம் சத்து இல்லாத சாப்பாடாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடிகள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ரசம் சாதம் சாப்பிட்றது பசங்க சாப்பிட மாட்டேங்கன்னா ரசம் சாதம் ஊட்டி விட்றீங்கள, ரசத்தை போடும்பொழுது இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அப்படியே போட்டு ஊட்டலாம். அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டலாம். ரொம்ப நல்லது. இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப அட்வான்ஸ் எதையும் யூஸ் இல்லை, ஃபோனில் தான் எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.